இது இந்த நான் கொண்டு வந்த யாரை கொன்ன? வாய் மூடு. யாரை கொன்ன? மத்ததெல்லாம் எங்க இருக்கு? வெளியே இருக்கு. வெளியே போய் என்கொயரி பண்ணுங்க. இவன் வர்றதை யாராவது பார்த்துருக்கணும். கூட யாராவது இருந்தாங்களான்னு பாரு. சரிங்க சார். துண்ட ஃபாரன்சிக் அனுப்பிடு. சார் வணக்கம். ஏக்நாத், ஐயோ அவனை விடுங்க. முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. அவனை விடுங்க. சார் இவன் என் பையன் ஏக்நாத். அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். அவனை விட்டுடுங்க சார். அவன் கண்டிப்பா கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் சார். சரி, இந்த துண்டி யாருது? சரி அல்லாத இவனை விட்டுருங்க சார். நான் தான் கொண்டு வந்தேன். இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ல. சரி, நீ அழாத. கொண்டு வந்தேன். இவன் என்ன சொல்றான்? சார், இவன் என்ன அங்க கூட்டிட்டு போனான். அங்க பாடியோட துண்டெல்லாம் இருக்கு. எங்க? அந்த கடலோரமா இன்னும் கூட இருக்கு. நிறைய துண்டு இருக்கு. சார், இங்க பாடியோட துண்டுகள் இருக்கு. பாருங்க சார், இதோ. சார் இங்க ஏதோ இருக்கு பாருங்க. ஜெயின் சார். ஜோஷி, ப்ளீஸ் லுக் இன் டு த மேட்டர். பெருசா எதுவும் வெடிக்க கூடாது. சார், நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். சார், நம்மளை குழப்பறதுக்காக கொலைகாரன் துண்டை செதற விட்டுருக்கான். முதல்ல பீசஸை ஒன்று சேரு. ஃபாரன்சிக் காமிச்சு வச்சிரு. ஒருத்தன் தான் செத்துருக்கானா இல்லைனா பல பேர் செத்துருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். ஹெட், பாடியோட ஹெட்டை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். இந்த லொக்கேஷனில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் அதை செக் பண்ணு. எதையும் விடாத. அதோட ஏக்நாத் வாக்மாரே, அவனோட ஹிஸ்ட்ரி எடு. எஸ் சார். வணக்கம், நான் உங்க அனுப் சோனி. இன்னைக்கான கிரைம் பேட்ரோல் எபிசோட்ல உங்களுக்கான ஹோஸ்ட் நான் தான். எபிசோட பாருங்க. உங்களை நான் இப்ப வரவேற்கிறேன். யாருன்னு தெரியாத டெட் பாடியோட பீசஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு. ரொம்ப குழப்பமான சூழ்நிலையா இருந்துச்சு. மீடியாக்கும் பப்ளிக்கும் தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த நியூஸ். தினம் போலீஸுக்கு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. மீடியால புது விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. போலீஸுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த பாடி யாருது? முக்கியமா ஹெட். யாரு இறக்கமே இல்லாம கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க? ஏக்நாத் வாக்மாரே இந்த பீசஸ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தான் இல்லையா, அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? அடடடா, இப்படி அல்லவா என்ட்ரி கொடுக்கணும்? சூப்பரா ஒரு மியூசிக்கை போட்டு காட்டுங்க. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை டிகோஸ்டா. பெரிய தப்பு பண்ணிட்ட. உனக்கு சந்தீப் எல்லாம் கத்து கொடுத்தான். முக்கியமா குரு கிட்ட எப்படி பேசுறது அத கத்து கொடுக்க மறந்துட்டான் போல. விட்ரா. ஹேய், விடுங்க. லெட் இட் பி. சின்ன பையன் தானே, இப்ப குடிச்சிருக்கான். நிதானமா இருந்தா புரிஞ்சுப்பான். டேய், என் கரியரை நீ கெடுத்துடா டிகோஸ்டா. ஒரு நாள் நீ சாக போற. நீ உயிரோட இருக்க மாட்ட டிகோஸ்டா. தேங்க்யூ பீட்டர். நீ இவ்வளோ நல்லவனா இருக்க, ஏன் இந்த மிருகத்துக்கு கூடலாம் நட்பை வளர்த்துக்கிற? டாக்டர் சார், மனுஷன் மிருகமா இருக்க மாட்டான். உள்ளுக்குள்ள ஒரு மிருகம் தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதை வெளியில வர விடக்கூடாது. எல்லாரும் செத்துருவாங்க. எல்லாரும் செத்துருவாங்க. என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு.
ஆதார் எதுவும் கிடைக்கலன்னு வைங்களேன், இவனை விட்டுருப்போம். இப்போ இது என்ன? செத்துருவாங்க, எல்லாரும் சாவாங்க. ஏய் வாய மூடுறா, ஏன்டா இப்படி பேசுற? டேய் என்ன பாருண்டா. எல்லாரும் செத்துருவாங்க, செத்துருவாங்க, செத்துருவாங்க. சரி, இவன் மனநோயாளி. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணு. இவன் மனநோயாளியா இல்லை நம்மளை ஏமாத்துறானான்னு செக் பண்ணணும். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 999 குற்றவாளியோட பேரா இல்லை கோடா? ஐ மீன், இந்த நம்பர் நேராக குற்றவாளியை தான் குறிக்குதா? தான் கேட்டேன். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல பாடி கிடைச்சாகணும். எவ்வளோ துண்டு கிடைச்சதோ அதை ஃபாரன்சிக் அனுப்பிடு. யாரோட பாடின்னு கண்டுபிடிச்சே ஆகணும். பக்கத்து ஸ்டேஷனில் மிஸ்ஸிங்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். எனக்கு கோஸ்டா சாரை மீட் பண்ணணும். அவர் என்னோட அப்பா. உள்ள மியூசிக் போகுது, இப்ப பார்க்க முடியாது. கொஞ்சம் சைலண்ட் நில்லுங்க. ஹாய் அஞ்சலி, இப்பெல்லாம் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ஏதாவது பிரச்சனையா? அபிஷேக் எங்க இருக்க? இதை எடுத்துட்டு போ. வரேன் சார். அஞ்சலி, எத்தனை தடவை சொல்றது? அபிஷேக் கூட சுத்தாதன்னு சொல்றேன்ல. அவன் நல்ல பையன் கிடையாது. ஆனா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்னமோ அவன் கூட தான். பணம் இருக்கா? ஹே அங்கிள், என்ன பிரச்சனை? You bloody fellow! I'll break your head. Go. மண்டை உடைப்பியா? மண்டை உடைப்பியா? வா ஓட. டேய் கழவா, என்ன பொண்ணு பின்னாடி அலையற? என்ன தைரியம் தான் யார்கிட்ட என்ன பேசுற? திமிரு பிடிச்சவனே உனக்கு. என்ன திமிருடா? ராஸ்கல், இந்த பொண்ணுகிட்ட ஒழுங்கா நடந்துக்க, புரிஞ்சுதா? உன்னை நான் பாத்துக்கிறேன், உன்னை விடவே மாட்டேன். போட. யாருன்னு காட்டுறேன். போட. காட்டுறேன். Get out, Peter. Cool, cool, cool. Anjali, you go. Go, 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 go. என்ன இது? என்ன பீட்டர் இது? ஏன் நீ அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுற? அப்படி இல்ல டாக்டர். வா, என்னுடைய தனிமையை போக்கிக்கிறதுக்காக நான் பல நேரங்கள்ல நிறைய பேருக்கு உதவி பண்ணுவேன். அந்த மாதிரி பழகிடுச்சு. ஹலோ, நேரத்துக்கு வந்து சேர்றது தான் என்னுடைய பழக்கம். டிராஃபிக் அது எதுன்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். வரேன். ஃபோனை கட் பண்ணால் தானே வர முடியும். ஓகே ஓகே, பாய். என்னடா சிங்கம், முகம் ஏன் தொங்கி போயிருக்கு? அது வந்து கொஞ்சம் பணம் தேவை. இன்னைக்கு காலேஜில் லாஸ்ட் ப்ராக்டிக்கல், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணணும். இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன்டா முகத்தை இப்படி தொங்க போடுற? இரு வரேன். இங்கே பாரு, நான் என்னுடைய மொத்த வாழ்க்கையில் பணம் கொடுத்தே பழக்கப்பட்டவன். அதனால் இந்த பணம் ஃபேமிலியில் யூஸ் ஆகலைன்னா வேற யாருக்கு யூஸ் ஆக போகுது? இதை வச்சுக்க, என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச் சித்தப்பா, யூஆர் ஸோ கிரேட். இப்படியெல்லாம் பண்ணா முடி கையோட வந்துடும்டா, விக்குடா. சரி நீ போ. எங்க இருந்து இவ்வளவு லேட்டா வர? டேய் விட்டு தள்ளுடா, டயர்டா வந்திருக்கா. நீ வெளியே என்ன பண்ற? கிழங்கிட்ட தானே போன, சொல்லு. காலையில வேலைக்கு சீக்கிரம் போறா, சில நேரத்துல லேட் ஆகும். ஒன்னும் வேலைக்கு போகல, கிழவங்கிட்ட போனாலா இல்லையான்னு கேள. சொல்லு. ஆமா நான் போனேன்.
தினமும் போவேன், இனிமேலும் போவேன். அவன் உனக்கு யாரு? உன் காதலானா? ஆமா, காதலன் தான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ இதெல்லாம் கேக்குற? அதிகம் பேசினா உன்னையும் அவனையும் கண்டமா வெட்டிடுவேன். டேய் நீ உள்ள போ. போ உள்ள. நீ இருமா. எப்படி பேசறான்னு பார்த்தல? சரி நீ முதல்ல உள்ள போ. எங்க போனாலும் நான் அவமானப்படுறேன். நான் என்ன உபயோகப்படுத்திக்கிற பொருளா சொல்லுங்க? யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டை நடத்துறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனா வீட்ல யாரும் என்ன பத்தி கவலைப்படவே இல்லை. டோன்ட் கிரை. ராணி ராணி அழக்கூடாது. நீ சாப்பிட்டியா? இல்ல, எனக்கு பசிக்கல. ராணி உள்ள ஏதாவது சாப்பிட கொண்டு கொடுமா போ. டைம் பாத்தீங்களா? மணி 3 ஆகுது. எங்கேருந்து சாப்பாடு வரும்? என்ன ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கா பாரு. போமா, கொண்டு கொடு. இல்லப்பா, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். சரி இங்க வா. இந்தா இத பிடி. போய் சாப்பிடுமா. சரியா? போ, பார்த்து போ. ஏன் அவளுக்கு சாப்பாடு போட மறுத்துட்ட? பசியோட இருந்தால. பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது புண்ணியம்டி. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க. யாருக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? என்னத்த சொல்ல? வா. பாடியோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அந்த ஆளுக்கு எப்படியும் ஒரு 40-45 வயசு இருக்கலாம் சார். சில துண்டுகள்லாம் அங்கங்க இருந்தது. சில துண்டு வந்து ஷர்ட்ல இருந்தது. பட்டேல் டெய்லர். சங்கீதா கிட்ட பேரை செக் பண்ண சொல்லியிருக்கேன் சார். சார், மும்பையில் 14 பட்டேல் டெய்லர்ஸ் இருக்காங்க. போரிவலி, மயம், சாஹின், மிரா ரோட், அந்தேரி, தாதர். என்கொயரி பண்ணு. எஸ் சார். காவல்துறைக்கு ஒரே ஒரு ஷர்ட் ஆதாரமா கிடைச்சதுனால ஊர்ல இருக்கிற எல்லா டெய்லர் கடையும் வளைச்சு பிடிச்சாங்க. வண்டியை நிறுத்த. சார், இந்த ஷர்ட்டை இங்கேயா தச்சது? ஆமா, எங்க கடையில தான் தச்சது. இதுதான் பிலிப் டி கோஸ்டா. சொல்லுங்க. இது வந்து டிகோஸ்டா வீடா? ஆமா, நான் தான் பிலிப். ஏன், என்னாச்சு? ஒரே ஷீஷோர்ல ஒரு டெட் பாடி கிடைச்சது. தலையோ இல்ல பாடி பார்ட்ஸும் கிடைக்கல. ஆனா பாடியோட பார்ட்ஸ் இந்த ஷர்ட்ல கிடைச்சது. இது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இந்த ஷர்ட் என்னுடையது தான். ஆனா இந்த ஷர்ட்டை நான் என்னுடைய தம்பிக்கு கொடுத்துட்டேன். இவ கேத்ரினுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட், இவன் பாபியோடைய அப்பா. பெரியப்பா, அவன் என் அப்பாவே இல்ல. அவன் பையன் என்ன சொல்லாதீங்க. நான் என்னத்த சொல்ல? தம்பி அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருந்தான். இவ பிரெக்னெண்டா இருக்கும்போது இவளை விட்டுட்டான். ஆனா சார், இது எப்படி ஆச்சு? நல்லதுதான் நடந்திருக்கு. ஷர்ட்ல சில பார்ட்டிகல்ஸ் கிடைச்சதுனால உன்னோட அப்பான்னு கண்டிப்பா சொல்லிட முடியாது. எப்படி உறுதியா சொல்ற? அவன் என்னோட அப்பா இல்ல. அதான் நான் பேசுறேன்ல. நீ உள்ள போ. கோ இன்சைட் ஐ சே. அந்த தம்பி பேர் என்ன? பீட்டர். சரி, அவரு பேரு பீட்டர் டிகோஸ்டா. என்ன தவிர அவருக்கு வேற யாரும் இல்ல. அவரு ரொம்ப நல்லவரு. அவர் என்னோட அப்பா, உண்மையான அப்பா இல்ல. ஆனா அவர் என்ன பொண்ணு மாதிரி பாத்துப்பாரு. அடாப்டும் பண்ண போறாரு. என்னுடைய தனிமையை போக்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான்
நிறைய பேருக்கு அப்பப்போ உதவி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். பசியோட வந்த ஒரு பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல. கொஞ்ச நாளா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவரோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்களேன். சொல்லு. அந்த பாடி பீட்டர் டிகோஸ்டான்னு தெரியுது சார். அவர் வளர்ப்பு பொண்ணு இங்கே வந்திருக்கா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க. நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கே வந்துரு. நான் பீட்டர் வீட்டுக்கு போகிறேன். ஓகே சார். பீட்டர் 3 நாளாக மிஸ்ஸிங். அவனை பற்றி எதுவும் தெரிய வரல. பாடி அவராக தான் கூட இருக்கலாம். உங்கள் ஃபேமிலி கூட ஏதாவது முன்விரோதம் இல்லை வேற யாரை கூடயாவது? நீங்கள் அவரை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? அது 6 மாசத்துக்கு முன்னாடி. எந்த பங்கு? எந்த பங்கு? உனக்கு ஒரு இன்ச் கூட கிடைக்காது. எல்லாம் கேத்ரின் ரோபிக்கு. 11 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க டிவோர்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு, புரியுதா? டிவோர்ஸ் இல்ல, அவளை விட்டுட்டு நீ ஓடி போயிட்ட. அப்ப அவ பிரெக்னெண்டா இருந்தா. ஆனா நான் இவங்களை விடல. நான் இப்பவும் அவங்கள என் ஃபேமிலியா பாக்குறேன். நீ எப்படி வேணா பாத்துக்க, ஆனா எனக்கு இப்போ என் லைஃப்ல செட்டில் ஆகணும், புரியுதா? அதுக்கு எனக்கு பணம் வேணும். நீ இந்த வீட விப்பியோ என்ன செய்வியோ தேவையில்லை, எனக்கு தேவை பணம். இல்லனா என்ன பண்ணுவேன்? என்ன யார்கிட்ட கையறா? யார்கிட்ட? சொல்றது கேளு. அவனை விடு. லீவ் ஹிம். உன்னதான் எழுந்துரு. Get lost, I say. Out. Peter. காம்னா என்னுடைய மனக்காமத்தை அடக்கிட்டா நண்பா. ஷேர்ஸ் விலை எங்கேயோ போயிடுச்சு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு. பல்தேவ், நீ என்ன பண்ண? சரி, நான் அப்புறமா மறுபடியும் 30,000 கொடுத்துட்டேன். எதுக்காக அவனுக்கு எடுக்கிற? அட என்ன நீ, இதனால என்ன நடக்க போகுது? நம்ம கிட்ட இருக்கும்போது அவன் சந்தோஷமா வாழட்டுமே. நாம 10 ரூபாய்க்காக சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால விட என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா வாழட்டும். நீ அவனுக்கு எடுத்துருவாடா. ஆனா நாளைக்கு அவன் எனக்கு தொல்லை கொடுத்தான்னா அப்ப பணத்துக்கு நாயங்கடா போறது. அவனுடைய சித்தப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அட விடுப்பா, நீ இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு. ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன், உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சர்ப்ரைஸ் கிஃப்ட். இத பாரு. இந்த டிஷர்ட் அப்புறம் வாட்ச். முதல்ல இத போடு பார்க்கலாம். என்ன பைத்தியம் ஆயிட்டியாடா? அட டிஷர்ட்டை போடு. கொஞ்சம் பல்லதான் காட்டேன். இன்னும் கொஞ்சம். அடேங்கப்பா, என்னை விட இளமையா இருக்க. அவசரமா கூப்பிடுறாங்க. இதோ வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். டிகோஸ்டா வீடு எங்க இருக்கு? அதோ அங்க சார். எப்போல இருந்து பூட்டி இருக்கு? என்னாச்சு சார்? ரொம்ப நாளா பூட்டி இருக்கு. யார் கூடயாவது சண்டை இல்ல சச்சரவு இருக்கா? இல்ல சார். ஆனா என்னாச்சு? இதோ இவனை தெரியுமா? இல்ல சார். பூட்ட ஓடிங்க. நீங்க இங்கே இருங்க. செக் பண்ணு. சார், பீரோ திறந்திருக்கு. திருட்டு கேஸா தான் இருக்கணும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. ராணியும் பீட்டர் அண்ணாவும் ரொம்ப அழகான ஜோடியா இருந்தாங்க. பல தடவை பீட்டர் அண்ணாட்ட சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. ஆனா அப்படின்னா ராணி பீட்டரோட வைஃப் இல்லையா? இல்ல சார், ராணி அவரோட வைஃப் இல்ல. எந்த பார்ல அவர் வயலின் வாசிக்கிறாரோ அந்த பாருக்கு வெளியில தான் அவங்க பலூன் வித்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஏழை சார். லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பீட்டர் அண்ணா ரொம்ப நல்லவரு.
அவர் இறக்கப்பட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. எப்ப கல்யாணத்தை பத்தி பேசினாலும் அவரு அப்செட் ஆயிடுவாரு. ஏன்? ஏன்னா பீட்டர் அண்ணாவோட 2 கல்யாணமுமே நிலைச்சு நிக்கல. முதல் மேரேஜ் கல்யாணம் ஆகி 3 நாள்லயே ஓடிட்டா. 2வது கேத்ரின், அவ பிரெக்னன்ட் ஆனோன்னே போயிட்டா. ஏன் போனா? உள் விஷயத்த நான் எப்படி சொல்றது? யூனோ, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அதாவது ஆண் மற்றும் பெண் பிரிஞ்சு போவாங்க. அப்படி இல்லைன்னா பெண்ணால் ஆணுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாது, இல்லைன்னா ஆனால பெண்ணுக்கு. அப்போ அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ராணியும் பீட்டர் அண்ணாவை விட்டு போயிட்டாங்க. போய் 2 மாசம் இருக்கும். ராணி இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். அவ எங்கேயாவது கடத்தெருவுல பலூன் வித்துட்டு இருப்பா. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருந்துச்சு. பீட்டரோட வாழ்க்கை பக்கங்கள் திறந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு இசை பிரியன், அப்புறம் இசை பிரியனோட அந்த வாழ்க்கை வாடி போய் ஒரு பாலைவனம் மாதிரி வறண்டு இருந்துச்சு. இந்த கொலை கேஸ காவல்துறை பல ஆங்கிள் ஆராய்ச்சி பண்ணாங்க. ராணி திடீர்னு பீட்டர் வாழ்க்கையில இருந்து ஒதுங்கி போன விஷயம் அது போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அப்புறம் பீட்டருடைய முதல் மனைவி கேத்ரின், அப்புறம் அவன் பையன் மேலேயும் போலீஸுக்கு சந்தேகம் வந்துச்சு. சார், மென்டலி டிஸ்டர்ப்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மெடிக்கல் ஹிஸ்டரியை டாக்டர் செக்கும் பண்ணிட்டாரு. முதலே ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்கான். 6 வருஷம் மெடிக்கல் ஹிஸ்டரியும் இருக்கு. அதனால வேலையில இருந்து அவனை தூக்கிட்டாங்க. சார், இவன் பல வருஷமா அனிமலோட பாடி பார்ட்ஸ் அப்புறம் ஹியூமனோட பாடி பார்ட்ஸ்லாம் இவன் கொண்டு வருவானா. அதுவும் வழக்கமாகவே நடந்திருக்கு. சார், எனக்கு தெரிஞ்சு அந்த 999 அது சம்மந்தமாக தான் எழுதியிருக்கணும். நான் கொண்டு வரேன். நான் கொண்டு வருவேன். சார், என் பையன் ஒரு அப்பாவி. தோற ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவனை பத்தி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதான் விடுறோம். சரிப்பா, நீங்க போலாம். நான் தான் கொண்டு வந்தேன். ஜாக்கிரதை. சரிப்பா, நான் தான் கொண்டு வந்தேன். எல்லாருக்கும் தெரியும். வா. இவன் சொல்ற நிலைமையை பார்த்தா கண்டிப்பா இது நம்பரா தான் இருக்கணும். பாடியோட தலை கிடைக்காத வரைக்கும் இது பீட்டர் டிகோஸ்டா உடம்புன்னு சொல்லவே முடியாது. ஆனால் பீட்டர் காணாமல் போனது, அவன் வீட்டில் ரத்தக்கரை இருந்தது, இது எல்லாம் இதை தான் குறிக்குது. ஏக்நாத் வாக்மாராவை கண்காணி. பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. பீட்டர் எப்படி மீட் பண்ணீங்க? அவர் என்ன பாருக்கு வெளியே சந்திச்சாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு, சாப்பிட கொடுத்தாரு, தங்க வச்சாரு. அங்க எப்படி இருந்தீங்க? பிரச்சனை இருந்துச்சா? ஐ மீன், உங்ககிட்ட எப்பாவது தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரா? இல்ல சார், அவர் எனக்கு தொல்லை கொடுக்கவே இல்லை. அவர் ரொம்ப நல்லவர். அப்புறம் எதுக்கு நீ விட்டுட்டு போன? அங்க இருந்து நான் என்னதான் பண்ணுவேன்? அவர் எனக்கு உறவும் கிடையாது. கொஞ்ச நாள் ஆதரவா இருந்தாரு. கல்யாணத்துக்கும் அவர் தயாரா இல்ல. காலம் முழுக்க என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லலையே. கல்யாணத்துக்கு மறுத்தாரா? அதனால நீங்க திருடிட்டு ஓடிட்டீங்களா? சார், என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, அவர் வீட்டில் ரொம்ப நாள் இருந்திருக்கீங்க. எங்க பணம் இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். பீட்டரோட முழு கதை உங்களுக்கு தெரியும். அதனால உண்மையை சொல்லுங்க. சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். கஷ்டமான நேரத்துல அவர் எனக்கு உதவி செஞ்சார், அவ்வளவுதான் தெரியும். காவல்துறை எல்லா விஷயத்தையும் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாங்க.
இது வரைக்கும் பீட்டருடைய கேரக்டர் ஒரு நல்லவனா தான் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு வந்துச்சு. இப்ப இந்த கொலைக்கு என்ன காரணம் தெரியாம போலீஸ் தவிச்சு போய் நின்னாங்க. கொள்ளையா இல்ல முன் விரோதமா இல்ல வேற ஏதாவது ஒரு ஆங்கிளா? காவல்துறைக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்ச உடனே கேஸே இன்னொரு லைனுக்கு போச்சு. அந்த வீடியோல ஒரு கார் யாருமே இல்லாத இடத்துக்கு போய் நின்னுச்சு. போலீஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லாமே தப்பா போயிடுச்சு. வெயிட் ரிவர்ஸ் போ. எல்லாரும் முன்னாடியே பீட்டரை கொலை பண்ணுவேன்னு மிரட்டி இருக்க. என் கரியரைய அழிச்ச டிகோஸ்டா, ஒரு நாள் சாக போற, நீ தப்பிக்க மாட்ட. அவரோட வீட்டுக்கு போயிருக்க, அவர் பணத்தை திருடி இருக்க, இறக்கமே இல்லாம கொண்டு இருக்க. 12 அக்டோபர் இரவு அவர் பாடி எண்ணி சீசைட்ல போட்டிருக்க. வாவ், நல்ல சிஷ்யனா இருந்திருக்க. என்ன சார் நீங்க பேசுறீங்க? அவர் என்னோட குரு. அன்னைக்கு போதையில் அந்த பார்ல சண்டை நடந்தது. போதை தெளிஞ்சதும் மன்னிப்பு கேட்கலான் இருந்தேன். இது அவருக்காக நான் புது வயலினும் வாங்கினேன். இங்க பாருங்க. போட்டோவோட வச்சிருக்க. தப்ப கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணிருக்க. சார் நான் மறுபடியும் சொல்றேன், அவரை மீட் பண்ணவே இல்லை. 12 அக்டோபர் நைட் எங்க இருந்த? அது நான் பார்ல இருந்தேன் சார். நீ பார்ல இருந்தன்னா மர்டர் ஸ்பாட்ல உன் கார் எப்படி இருந்துச்சு? இங்க பாரு, உண்மையை ஒத்துக்க இல்லைன்னா செத்துருவ. இல்ல காலம் பூரா உன்னால நடக்க முடியாது. சார் நைட்டு 2 மணி வரையும் நான் பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் காரை நான் பார்க்கிங்ல விட்டுருந்தேன். சந்தீப் வண்டியை நீ எங்க கொண்டு போன? சார் வண்டியை நான் எங்கேயுமே கொண்டு போகலையே சார். இங்க நிறைய பார்க்கிங் பிரச்சனை இருக்கு சார். அதனால பசங்க கிட்ட சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொல்லுவோம். அன்னைக்கு சந்தீப்போட காரை யார் பார்க் பண்ணா? அபிஷேக் யாதவ். அபிஷேக் எங்க இருப்பான்? சார் 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 நான் எதுவுமே பண்ணல. 12 அக்டோபர் சந்தீப் ஜோஷி வண்டி எடுத்துக்கிட்டு எங்க போன? சார் சந்தீப்பா? யாரு சந்தீப் சார்? எந்த சந்தீப்பா? காட்டுறேன். தண்ணி கொதிச்சாச்சா? கொதிச்சாச்சு. கொண்டு வா. கேளு, சூசைட் மாதிரி இருக்கணும். சார் 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 நான் உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. ஆனா என்ன தயவு செஞ்சு அடிக்காதீங்க சார். சார் சார் அது நான் டிரைவிங் கத்துக்கிறதுக்காக தான் வண்டியை ஓட்டுவேன். அன்னைக்கு நான் மால் வரி வண்டியை சுத்த விட்டேன். கூட யாரை கூட்டிட்டு போன? சொல்றா. சார் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். பேரு யாரு? அஞ்சலி சார். அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட். அஞ்சலி மாத்திரேவா? பீட்டருடைய வளர்ப்பு மகளா? அட என்ன அப்பா சார், அந்த பீட்டர் அவனுக்கு நிறைய தொல்லை கொடுத்தான். அஞ்சலி எங்க கூட வா. என்னாச்சு மேம்? கூட வா. எதுக்காக? வா. மேடம் எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னன்னு சொல்லுங்க. மேடம் எங்க கூட்டிட்டு போறீங்க பொண்ணே? பீட்டர் உன்னோட அப்பா மாதிரி என்கிட்ட சொன்ன. ஆனா இந்த அபிஷேக் அவரு உனக்கு தொல்லை கொடுத்ததா உன் பாய் ஃப்ரெண்டு சொல்றான். நீ அபிஷேக் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? அதோட 12 அக்டோபர் நைட்டு இவன் கூட கார்ல ஊர் சுத்த போயிருக்கியா? சார் இவன் பொய் சொல்றான். இவனை நான் கண்டுக்கவே இல்லை, அதனாலதான் ஏன் மேல பழிய போடுறான். அதோட நான் இவன் கூட கார்ல எங்கேயும் சுத்தல. அதோட இவன் என் பாய் ஃப்ரெண்டும் இல்ல. சார் இவ பேச்ச நீங்க நம்ப வேண்டாம். இவ 1 நம்பர் பொய்க்காரி. நீங்க என் பேச்ச நம்பல தானே? நீங்க அலியை கேட்டு பாருங்க. சார் நான் அஞ்சலிக்கு ஹெல்ப் பண்ணேன் சார், அவ்வளவுதான். எங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆனா மர்டரை பத்திலாம் ஒன்றும் தெரியாது சார். நான் பாடியை கூட பார்க்கல சார். சார் ஆனா அஞ்சலி ரொம்ப கெட்ட பொண்ணு சார். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எங்க 2 பேரோட சுத்துவா சார். ஆனா மர்டர் விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார்.
ஏன் 2 பேரும் டென்ஷன்ல இருக்கீங்க? டே, அந்த பீட்டர் அங்கிள் செத்துட்டான். எப்படி? இவ கூட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான். இப்ப அவன் பாடி வீட்டில் தான் இருக்கு. என் மைண்டு பிளாங்கா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. ஏய், இவ்வளோ பெரிய பாடியை எங்கடா போய் ஒளிப்ப? சரிங்க பார், பாடியை வெட்டுறதுக்கு பெரிய கத்தியும் கோணியும் நான் கொடுக்குறேன். என்ன இங்க பாரு, நான் உன் கூடலாம் வரமாட்டேன். சார், இவங்க பொய் சொல்றாங்க. என் பேரை கெடுக்குறாங்க. இவங்களுக்கு முதல்ல இருந்தே என் மேல ஒரு கோபம். எப்ப இவனை வேணான்னு சொன்னனோ அப்பவே உன்னை பழி வாங்குவேன்னு சொன்னான். அப்புறம் என்னோட அப்பாவை கொன்னுட்டு பழி தீர்த்துக்கிட்டாங்க. இவ பொய் சொல்றா சார். இவ என்கிட்ட சொன்னா பீட்டர் இவகிட்ட தப்பா நடந்துப்பானா. அதுக்கப்புறம் அவன் வேற ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டான். அதான் இவ கொலை பண்ணி பழியை தீர்த்துக்கிட்டா. அப்பா உண்மையிலே ரொம்ப நல்லவர். அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, பெண்கள் அவரால் சந்தோஷப்படுத்தவே முடியாதுன்னு. அதனாலதான் அவரை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் திருட்டு கும்பல். எல்லாரோட கால் டீட்டெயில்ஸையும் எடு. யார் யார் கூட இவங்க டச்சில் இருந்திருக்காங்க, கொலை பண்ண யாரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாரு. இன்னொரு விஷயம், ராணியோட ஹிஸ்ட்ரி மொத்தம் வேணும். 2 மாசம் எங்க இருந்தா, யார் கூட இருந்தா. இந்த கொலைக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. பீட்டர் டிகோசாவோட கொலைக்கும் இவங்களுக்கும் கூட ஏதோ லிங்க் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். போலீஸ் கிட்ட இப்போ ஒரே ஒரு வழி தான் இருந்திருக்கு. போலீஸுக்கு ஒண்ணுதான் தெரியணும், பீட்டர் அதாவது உண்மையிலே இம்பார்ட்டன்டா, உண்மை போய் இதை வெளிக்கொண்டு வரதுக்கு இது ஒரு வழியா. போலீஸுக்கு இருட்டுல கல்லெறியற மாதிரி இருந்துச்சு இந்த விஷயம். கேத்ரின், நீங்க எங்க கூட கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? என் அம்மாவை எங்க கூட்டு போறீங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இங்க பாருங்க, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. பீட்டரை பத்தி கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். பெரியப்பா, நீங்க வக்கீல கூப்பிடுங்க. நீங்க கோஆபரேட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லது. வாங்க. பெரியப்பா, பட் அம்மாவை எங்க கூட்டு போறீங்க? என்ன இது? நீங்க பயப்படாதீங்க. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் பீட்டர் செக்ஷுவலி வீக்கா, அதை காரணமா வச்சுதான் அவரோட முதல் மனைவியும் நீங்களும் அவரை விட்டு போனீங்களா? நீங்க இப்படி மௌனமா இருந்தா ஆமான்னு சொல்றீங்கன்னு நான் எடுத்துப்பேன். இந்த கேஸ்க்கு இந்த கேள்வி முக்கியமா இருக்கா? அதான் ப்ளீஸ். சார், இது விஷயமா நான் எதுவும் பேச விரும்பல. ஓகே, அப்போ நேராவே கேட்குறேன். ராபி யாரோட பையன்? என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? நான் வேற மாதிரி முடிவெடுத்தா அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். பீட்டர் ரொம்ப நல்ல மனுஷன், பட் செக்ஷுவலி வீக். அப்போ ராபி யாரோட பையன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட இதுக்கான பதில் இல்லை அப்படின்னா ராபியோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நாங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட் சார். அவன் என் தம்பி மாதிரி. அப்புறம் ஏன் முதல்ல போய் சொன்னீங்க? அவன் குணம் எப்படி இருந்தாலும் ஐ லவ்ட் ஹிம். செத்ததுக்கு அப்புறம் அவன் பேரை நான் கெடுக்க விரும்பல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சொல்லுங்க. பரவாயில்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் பார்க்குறேன். சார், அபிஷேக்கோட ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண. அவங்க அஞ்சலிக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவளும் கால் பண்ணியிருக்கா. அப்போ அஞ்சலி தொடர்பில் இருந்திருக்கா? சார், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் நம்பர். இங்கே பாருங்களேன், 4442425. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அபிஷேக் நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு கால் போயிருக்கு சார். யாரோட நம்பர்? சார், பேரு பல்தேவ் சவான். பல்தேவ் சவான். சொல்லுங்க. பல்தேவ் சவானா? ஆமா, என்னோட பெரிய அண்ணன் 6 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பர்சனல் வேலைன்னு சொல்லி அவரு வெளியில போயிருந்தாரு. ஆனா இது வரைக்கும் வீடு திரும்பவே இல்லையே. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவர் வண்டி கூட கிடைச்சிருக்கு சார். ஆனா இன்னும் அவர் கிடைக்கல. ஓகே, தென் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவருடைய பர்சனல் பொருள் அப்புறம் லேப்டாப் வீட்டில் இருக்கா? லேப்டாப் நான் ஓபன் பண்ண ட்ரை பண்ணேன் சார். ஆனா பாஸ்வேர்ட் கேக்குது. அதான் அப்படியே விட்டுட்டேன். அந்த லேப்டாப்பும் போட்டோவும் எங்களுக்கு வேணும். ராணி, நீ உண்மையை சொன்னா உனக்கும் இந்த கேஸுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். மறைக்காம சொல்லு. பீட்டர் கூட தானே வாழ்ந்துட்டு இருந்த. அவன் கூட உறவு எப்படி இருந்துச்சு? உனக்கு அவன் கூட ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்ததா? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற லெவலுக்கு போயிருந்ததா ஆஷா சொன்னாலே. சரி, அந்த பொண்ணு அஞ்சலி, அவ கூட என்ன ரிலேஷன்?
முதல்ல ஏன் கூட கும்மாளம் போட்டான், குடிச்சிட்டு கண்ட மாதிரி செக்ஸ் பண்ணுவான். நான் என்னதான் பண்றது, எனக்கு வேற வழி தெரியல. குழந்தைங்களுக்காக சும்மா இருந்தேன், ஆனா எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. எப்போ எனக்கு அவருக்கும் அஞ்சலிக்கும் ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சதோ அதை அவன் கிட்ட கேட்டேன். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தான். இது ஏன்னு கேட்டேன், என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பவே புரிஞ்சுது என்னோட நேரம் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுது. ஏன்னா இன்னொருத்தி வந்துட்டாலே. ஒரு நிமிஷம். இங்க யாரோ பல்தேவ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவன் 6 மாசமா மிஸ்ஸிங்ல இருந்திருக்கான். மொபைலும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்திருக்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு இடத்துல அவனோட கார் கிடைச்சது. ஃபேமிலி போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவன் வீட்டில் ஒரு லேப்டாப் இருந்துச்சு, அதையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு சார். சரி சொல்லுங்க, இது உங்க நம்பர் இல்லைன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜில் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. பல்தேவ் கூட எந்த ரிலேஷனும் இல்லைன்னு சொல்லுங்க. பீட்டர் அப்பான்னு சொல்லுங்க. ஒரு பொண்ணு இந்த உலகத்தையே பார்த்ததில்ல. அவளோட அம்மா அப்பாவால ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியல. அண்ணங்கார உபதேசம் தான் பண்ணுவான். அம்மா சொல்லுவாங்க, போய் சம்பாதிச்சு கொண்டு வா. அதுக்கப்புறம் நான் இதோ இந்த அபிஷேக்க பார்த்தேன். என்ன லவ் பண்றதா சொன்னான். ஆனா அது என் உடம்புக்காக தான். கிரைம் வாழ்க்கைக்கு முடிவா இருக்காது. இந்த சின்ன வயசுல இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. இப்போ மீதி இருக்கிற வாழ்க்கை ஜெயில தான். ஐம் சாரி பட் பல்தேவ் இஸ் நோ மோர். நாங்கள் குஜராத் போலீஸ்கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 6 மாதத்துக்கு முன்னாடி அவரை கொலை பண்ணிட்டு அவரை எரிச்சு விட்டுருக்காங்க. போலீஸும் அவர் அனாதை நினச்சி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டாங்க. எனக்கு இப்ப கூட நம்பிக்கையே வரல. பீட்டர் இப்படியெல்லாம் கூட பண்ணுவாரா? அஞ்சலி ராணி கேத்ரினின் சாட்சிப்படி பீட்டர் டுவெல் பர்சனாலிட்டியா இருந்தாரு. நைட்டு நல்லா குடிச்சிட்டு பெண்கள் கிட்ட மிருகம் மாதிரி நடந்துக்கிறது தான் வேலையா இருந்துச்சு. பகல் நேரங்கள்ல மத்தவங்க முன்னாடி நல்லவன் மாதிரி ஒரு இமேஜ அவனா கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்கான். தன்னுடைய ஆசை நல்லெண்ணங்கள் இது எல்லாத்தையுமே நல்லவன்ற போர்வைக்குள்ள மறைச்சு வச்சிருந்திருக்கான். இன்னைக்கும் மக்கள் பீட்டருடைய இந்த விஷயத்தை நம்பவே மாட்டேங்கிறாங்க. அஞ்சலி வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்க தப்பான பாதையில போனா. பீட்டர் அவ பழி வாங்கிட்டா, ஆனா அதுவும் தப்பா இருந்துச்சு. அப்புறம் 3வது பல்தேவுடைய ஆசையும் அவனை அழிச்சது. ஏக்நாத் வாக்மாரே மனநலம் குன்றியவனா இருந்தான். அதனால அரசாங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த மர்டருக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுடைய ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா முக்கியமான விஷயம், அதுக்கு நேர்மையான பாதையில தான் போகணும். இப்போ நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடை பெற்றிருக்கிறேன். அடுத்த எபிசோட்ல மறுபடியும் நான் உங்களை வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்க. ஞாபகம் இருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூலிழை மட்டும் தான். அதனால தான் சொல்றேன், ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய்ஹிந்த்.